Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only with 27 outlets across Tamil Nadu. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பில் பா ரஞ்சித் வழங்கும் தண்டகாரண்யம் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ செங்கோட்டையன் போயிருக்கிறார் சதஞ்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ்ஏ போகும்போது இங்க ஒன்றும் ஆகல. அதிமுக பிரச்சனைகள் இருக்கு, எப்படி வளர்ந்து நிக்குது? என்னங்க பிரச்சனை? பிரச்சனை நீங்க தாங்க உருவாக்குறீங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. தொண்டன் எவனாவது விலகி செங்கோட்டையன் பக்கம் போயிட்டானா? இல்ல தொண்டன் விலகி வந்து ஓபிஎஸ் பக்கம் போயிட்டானா? 2000 நான் ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன், இவ்வளவு வரும்னு சொன்னேன். இப்போ இன்னும் 6 மாசம் இருக்கு, பொறுத்திருங்க. ஜனவரி மாதம் நல்ல தகவல், தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் நேரம் தொடங்குகிறது. திமுக சொல்ற மாதிரி தொடர் வெற்றியை ருசிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க வரலாறே சொல்லுதே. அதான் இல்ல கூட்டணி ஒரு வேலை உடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, கூட்டணி உடைஞ்சிருச்சுன்னா இல்ல தலைவர் வெளியில வந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏடிஎஸ்கே பக்கம் போறதை விட தாவிங்க பக்கமே போகலாம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடைசி மட்ட தொண்டனுடைய கணக்கீடு. போட்டி யாரா இருக்கு அப்படின்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவிற்கு மட்டும்தான் போட்டியை உடைய. சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக பலவீனமாயிருச்சு, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாயிருச்சுன்னு ஒரே செய்தி விவாதங்கள்லாம் அதான் பேச்சு. அதை தொடர்ந்து பார்த்தா திமுகலே அந்த பிளவு வந்துருங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அழகிரி வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறதுல இந்த முறை 26 தேர்தலில் உறுதியாக இருக்கணும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் வேற ஒரு போர்க்கொடி இருந்துச்சுங்க. என்ன நடக்க போகுது திமுகவில்? உலகத் தமிழர்களுக்கு உன்னதமான செய்தியை உயிர்ப்பாக வழங்க நான் காத்திருக்கிறேன். கடந்த காணொலியில் நாம் பேசியிருந்தோம், திமுக கூட்டணி உடையும் மாற்றம் இல்லை என்றே சோசியம் பார்த்து சொல்லவில்லை, ஞானோதயத்தோடு சொல்லவில்லை, ஒரு அனுமானத்தோடு நாம் அதை அலசி பேசியிருந்தோம். அதற்கான தொடக்க விழாவை விடுதலை சிறுத்தைகள் விதைத்திருந்தாலும் இன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் விதைச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனால் அவர் உறுதியாக சில இடங்களில் பேசலைல்ல. இல்லை, நீங்கள் இப்பவும் பொறுத்துருங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்ட விதை இன்றைக்கு கன்றுகளாக முளைத்திருப்பதற்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு அதை கிளப்பி விட்டு அமைதியாக இருக்கிறாங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாது. 136 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் தமிழ்நாட்டில் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறது. 13 போர்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. 68 பேனர்கள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆணவ படுகொலைகள் முந்தா நாளோடு மயிலாடுதுறை தம்பி வைரமுத்து படுகொலையோடு 32வது படுகொலையை இந்த அரசு நிகழ்த்தி இருக்கிறது. நேற்றைய கணக்கு விவரப்படி தமிழ்நாட்டில் 6876 படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. தென் தமிழகத்தில் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து வந்த தீபக் பாண்டியன் படுகொலை, கருப்பர் நகரத்தின் தங்க தலைவராக வாழ்ந்த அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, தலித்துகளுக்கு விரோதமான ஆட்சி முறையை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திருட்டு முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இது கேடுகட்ட ஆட்சி. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுகவிற்கு என்ன கொள்கை இருக்கு சார்? சமத்துவ கொள்கை, சமூக நீதி இருக்கு, பெரியாருடைய கொள்கை இருக்கு, அண்ணா பூவாத்திர ஒன்றை போட சொல்லுங்க. பெரியார் கொள்கை எல்லாம் பெரியாருக்கு இவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது? என்ன யோக்கியதை இருக்கு பெரியாரை இவர்கள் தூக்கி பிடிப்பது? பெரியாரிஸ்டுகளே தூக்கி தானே சார் பிடிக்கிறாங்க திமுகவை. பொருளாதாரம் எல்லாம் இதுதான், கட்டிங்கில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன தெரியுமா நடக்கிறாங்க? ஒன்றிய வாரியாக வந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் போய ஊராட்சி தலைவர்களை சந்திக்கிற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. திருட்டு முன்னேற்ற கழகத்தில், திருட்டு மாடல் அரசில் நீங்கள் தான் 2 கோடி பேரை சேர்த்துருக்கிறீங்கள, அப்புறம் என் ஊராட்சி என்னுடைய அந்த கிளை செயலாளர்களை சந்திக்கிறீங்க. 2000 ரூபா கவரில் வச்சு கொடுக்குறான் தெரியுமா, பிரியாணி போட்டு. இப்போ தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தகவல் 4 நாளாக நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் ஒன்றிய அளவில் போய் கிளைக்கழக செயலாளர்கள் எல்லாம் வரவழைத்து ரகசியமாக கல்யாண மண்டபங்களில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க. மதியம் நல்லா ஆட்டுக்கறி பிரியாணி. சார் அதானே சார் அரசியல். இப்போ தேர்தல் வருது, அதெல்லாம் செய்ய வாங்க வாங்க வாங்க. அப்புறம் 2 கோடி பேர் சேர்த்துருக்கிறீங்களா, அப்புறம் என்னத்துக்கு பிரியாணி 2000 ரூபா கவர்? இப்போ அடுத்து தீபாவளிக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? அது கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு 2000 ரூபா. அது வரும், இனிமே தான் வரும். இப்போ அதுக்கு முன்னாடி 2000 ரூபா கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் தான் பாரம்பரிய கட்சி இல்லை, மக்களுக்காக செயலாற்றுறீங்களா? மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு உங்கள் தலைவர்கள் தானே சொன்னாங்க. நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பிரியாணி போட்டு தான் உங்கள் தொண்டர்களை வளர்க்கணுமா? இல்லை 2000 ரூபா கொடுத்து தான் ஓட்டு போட வைக்க வேண்டிய சூழல் உருவாயிருக்கா? நான் சொல்கிறேன், இப்போவும் திருப்பி சொல்கிறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தவிர்க்க முடியாத இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் முதலமைச்சர் தொகுதிக்கான போட்டியே நிலவப் போகிறது. உண்மையா? உண்மை, எழுதி வச்சுக்கோங்க.
அதுக்கான அஸ்திவாரம் தான் இன்னைக்கு KS அழகிரி அவர்கள். காங்கிரஸ்ல ஊருக்கு 4 பேர் இருப்பான், அது வேறு. இன்னைக்கு ராகுல் காந்தி பிரதமர் என்கிற வேட்பாளர் நிலைப்பாட்டிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் அப்படி துளிர்க்குது காங்கிரஸ். அது துளிர்ப்பதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடாவடித்தனங்களால். எப்படி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், அதிமுக எப்போல்லாம் தவறு செய்ததோ அப்போல்லாம் திமுக ஆட்சி. எடுத்துக்காட்டுக்கு சொல்லவா? அப்ப இப்ப தப்பு செய்யலையா அதிமுக? பாஜகவோட கூட்டணி வச்சது தொண்டர்கள்லாம் தத்தளிக்கிறாங்களே. நீங்க ஏன் திமுக கூட்டணி வைக்கலையா சார்? அது வச்சது அந்த காலம் சார், கலைஞர். அந்த காலம் இந்த காலம், அந்த காலத்துல இருக்கிற சனாதன கொள்கையோட சில கோரிக்கைகளை வச்சு முன் வச்சு தானே திமுக அதே மாதிரிதான் அதிமுக சில கோரிக்கைகளை வச்சிருக்கு. அதை மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எடப்பாடியுடைய 4 வருஷம் ஆட்சியில எல்லாத்தையும் வித்து தீர்த்துட்டாருங்கிறதா திமுக குற்றச்சாட்டு. அப்ப திமுக எதையுமே விக்கலையா? நான் கேட்கிறேன், ஆதாரத்தை அடுக்கவா? திமுக என்ன பண்ணிருக்காங்க? நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் எல்லாம் எதிர்த்து நிற்கிறது காரணமே பாஜகங்கிறது ஒரு பொதுவான கருத்தா பார்க்கப்படுது. நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல STS என்கிற ST சோமசுந்தரம் எம்ஜிஆரை எதிர்த்து கணக்கு கேட்டு பிரச்சனை பண்ணாரு. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய கூற்றை இதயத்தில் ஏந்தி நின்ற எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் STSஐ கட்சிக்குள்ள சேர்த்து திருப்பி அமைச்சராக்கி, அவர் செத்ததுக்கு பிறகு ஜெயலலிதாவும் அமைச்சராக்கி பார்த்துச்சு. ஆனால் அவருக்கு பேர் பின்னாடி தொங்கல் துறை அமைச்சர்னு சொன்னாங்க. ஏன்? அம்மா போகிற போது ஹெலிகாப்டர்லேயே தொங்கி வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி அதிமுகவை ஜெயலலிதா வழிநடத்துகிற போது ஆர்.எம். வீரப்பன், சு. திருநாவுக்கரசர், KKSSR போன்ற மாபெரும் ஆளுமைகள் கட்சியை விட்டு நீக்கினாங்க. அதுக்காக அதிமுக செதஞ்சு போச்சா? இப்ப செங்கோட்டையன் போயிருக்கிறார், செதஞ்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா? OPS போகும்போது இங்க ஒன்றும் ஆகல. ஜசிகலாவை நீக்குகிற போது இங்க சரித்திரம் பேசுது அதிமுகவுடைய வரலாற. எடப்பாடியார் இன்னைக்கு கட்சியை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு ஒரு 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 தத்துவ அடிப்படையில் அல்ல, ஒரு தகுதி அடிப்படையில் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய சாதாரண விடயம் அல்ல. இத்தனை பேர் எதிர்த்தாலும் கூட இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வலுவாதான் இருக்கு. உடையும், அதுவும் உடையும், நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கான வேலையை தான் செங்கோட்டையன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நீங்க செங்கோட்டையன் போய் அமித்ஷாவை சந்திக்கிறோம், அப்புறம் எப்படி சார் நீங்க தேர்தலை சந்திப்பாங்க? திமுக பலம் வாய்ந்த சக்தியா இருக்காங்க, எப்படிங்க பலம்? அப்புறம் எப்படி தேர்தலை அதிமுக சந்திக்க போது, எதிர்கொள்ள போது திமுக? இப்ப கரூர்ல முப்பெரும் விழா நடந்துச்சு, பாத்தீங்களா கூட்டத்தை? நாற்காலிகள் மாநாடு பாத்தீங்களா நீங்க? மக்கள் மாநாடாது, வெறும் நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சு. போகும்போது ஒவ்வொருத்தரும் நாற்காலி தூக்கிட்டு போயிட்டான். ஏன்னா இவங்க காசு கொடுத்துருக்க மாட்டாங்க, 200 ரூபா கொண்டே வித்துவிட்டாவும் சாராயம் குடிப்பு தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதான் நீங்க அந்த வீடியோவை பாருங்க, நாற்காலி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆக இது அலம் மோதிச்சு. முதல்வருடைய ஆவேச உரை இருந்துச்சு, செந்தில் பாலாஜியுடைய ஒரு உரையை பார்க்க முடியுது. நீங்க ஆவேச உரையெல்லாம் பார்த்தாச்சு, 60 வருஷமா நாங்க பார்த்துட்டோங்க. தவிர்க்க முடியாத தனிபெரும் சக்தியாக தமிழ்நாட்டில் அதிமுகவும் தாவேகாவும் வளர்ந்து நிற்குது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அதிமுகல பிரச்சனைகள் இருக்கு, எப்படி வளர்ந்து நிக்குது? என்னங்க பிரச்சனை? பிரச்சனை நீங்க தாங்க உருவாக்குறீங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க. தொண்டன் எவனாவது விலகி செங்கோட்டையன் பக்கம் போயிட்டானா? இல்ல தொண்டன் விலகி OPS பக்கம் போயிட்டானா? இல்ல தொண்டன் சசிகலா பக்கம் நிக்கிறானா? ஒண்ணுமே கிடையாது. அதிமுக அந்த ரெட்டல இருக்குல்ல, என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்டெடுத்த சின்னம் அது. என் ஈழ தலைவனை பெற்றெடுத்த ஒரு தகப்பனுடைய சின்னம் அது. அந்த சின்னத்தை எவராலும் ஒழித்து கட்டவும் முடியாது, ஒடித்து விடவும் முடியாது. இரட்டையில இருக்கிறவர் இன்னைக்கு வரை கிராமங்கள்ல எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறாருன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற மக்கள் 7,000 பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி கிடைக்கும். இப்ப ஒண்ணு சொல்றேன், 80க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அதிமுகவில் கடந்த சட்டமன்றத்தில் ஜெயிச்சாங்கல்ல, 1.36% வாக்கு தான் திமுக கூட்டணிக்கு அதிமுகவுக்கும் வித்தியாசம். அது உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஆட்சி கேடுகட்ட ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால், இன்னும் சொல்ல போனால் மக்களின் விரோத ஆட்சி, தலித்துகளின் விரோத ஆட்சி, இஸ்லாமியர்களுடைய விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டு. உடனே நீங்க திருப்பி கேட்பீங்க, தலித்துகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இஸ்லாமியர்களுக்கு என்ன விரோத ஆட்சி? இன்னைக்கு வரை கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற என் சகத்தோழர்கள் சிறை கம்பிகளுக்குள்ளேயே வாழ்வை சிதைத்துக் கொண்டிருக்கிறார்களே. அண்ணா பிறந்த நாள் ஆண்டுதோறும் தானே வருது, ஏன் அவங்கள வெளியில ஏற்ற வேண்டியதானே? உங்களுக்கு என்ன இடிக்குது? மற்றவங்களெல்லாம் வெளியில போக சொல்றீங்க. இவர்கள் எந்த இடத்தில் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களையும் இஸ்லாமியர்களையும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்று 2 சொல்லி, அது இப்ப தேர்தலில் பிரதிபலிக்குமா? கண்டிப்பா பிரதிபலிக்கும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன பேசிக்கிட்டு? அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க சார் திமுக. எப்படி? காசு கொடுத்தா ஏதோ ஒரு வகையில பண்ணிடுவாங்க. ரவியோ காசுக்காக அடிமையானவர்கள் அல்ல, தான் உழைத்த உழைப்பிற்கு அங்கீகாரம். இன்னைக்கு OPS, TTV, சசிகலா, செங்கோட்டையன் இல்லாம அதிமுக தானே தத்தளிக்குது. ஒரே ஒரு செய்திங்க, இவ்வளவு பிரச்சனை 91ல 96 நீங்க பாதிப்பு ஏற்படாதுன்னு நினைக்கிறீங்களா? அதிமுக 100% ஏற்படாது. என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் களத்தில் நின்ற அதிமுக 20.6% வாக்குகளை தமிழ்நாட்டில் வாங்குச்சு. பிரதமர் யாருன்னே அறிவிக்காத காலகட்டத்தில். நீங்க ஏற்கனவே நான் சொன்னேன், 1.36 ஓட்டு தான் வித்தியாசமே. இப்பொழுது அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. எடப்பாடியார் செய்த மாபெரும் தவறு என்னன்னா,
தூத்துக்குடி கலவர வழக்கு, அந்த தூத்துக்குடியில் 13 தமிழர்கள் கொல்லப்படவில்லை என்றால் எடப்பாடியார் தான் மீண்டும் ஆண்டிருப்பார். அந்த செய்த மாபெரும் தவறு அதுதான். நீங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன இதுன்னா, அதிமுக வந்து கொள்ளையடிச்சிருக்கலாம், ஆனா தொண்டர்கள் சாப்பிடுவான். திமுக கொள்ளையடிக்கும், தலைவர்கள் மட்டுமே சாப்பிடுவாங்க. என்ன சார் லாஜிக்கா சார்? கொள்ளையடிக்கிறதே தப்பு. ஆமா, கட்சிக்குமே நீங்க லாஜிக்கா பேச. ஆமா, இப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தொண்டன் சாப்பிடறான்ல, கடைக்கோடி தொண்டன். எப்படி இருந்தாலும் கொள்ளைதான். கொள்ளையை நான் அங்கீகரிக்கல. ஆனால் கொள்ளையடித்தாலும் கடைசி தொண்டன் சாப்பிடுறான், கொள்ளையடித்தாலும் ஒரு குடும்பம் மட்டும் சாப்பிடுது. எது நல்லது சொல்லுங்க? நலத்திட்டங்களை உருவாக்குவதே கொள்ளையடிப்பதற்காக அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா வந்து திமுக மேல எல்லாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை நீங்க வைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப வரக்கூடிய தேர்தல்ல யாரு கூட்டணி பலமா இருக்கு அதை தெளிவுபடுத்துங்க. அதிமுக கூட்டணியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியும் வலுவாக இருக்கும். திமுக கூட்டணியில கட்சிகள் இருக்கான்னு காலப்போக்கில் நீங்க இருந்து பாப்பீங்க, பாருங்க. என்ன சார் வலுவா இருக்காங்க, விசிகா இருக்கு, கம்யூனிஸ்ட், அதனாலதான் கே எஸ் அழகிரி அது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற தத்துவ கோட்பாட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை ஒத்துக்குவாங்களா? திமுக ஏத்துக்குவாங்களா ஆட்சி அதிகாரத்தில்? அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏத்துக்கிற விஜய் அவர்கள் இன்னைக்கு அதுக்கு தான் சொல்றேன் நான், தமிழக வெற்றி கழகம் இந்த கொள்கைகளுக்கு உடன்பட்டு நிற்பதால் இந்த கூட்டணி வலுவா இருக்கும். இன்னொன்று சொல்லவா, அதிமுகவும் தாவேக்காவும் ஏன் வலுவா நிற்க போறாங்கன்னு சொல்லவா? தாவேக்காவில் வந்து முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்தாலும் கூட அதிமுகவில் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தான் வரப்போறாங்க. ஆனால் அதிமுக அதுக்காக பலம் இழக்கவில்லை. அதிமுக அந்த ரெட்டலைக்கு இருக்கிற வாக்குகள் அபரிமிதமான வாக்குகள். ஏற்கனவே 4 ஆண்டு காலம் எடப்பாடியார் வந்து இந்த மண்ணை ஆண்டு இருக்கிறார், சிறப்பான ஆட்சி தான் நடத்தினார். ஆனால் தூத்துக்குடி கலவரத்தை எவராலும் ஏற்க முடியாது என்பதெல்லாம் நம்மளுக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தலில் திமுக 5 ஆண்டுகள் இங்கேயாவது ஆண்டிருக்கு, 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா? 91, 96 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாபெரும் தவறுகளை செய்தார். சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு சம்பவம், பாட்சாத்தியில 18 பெண்கள் கற்பழிப்பு சம்பவம், திவாகருக்கு 100 கோடி ரூபாய் செலவுல திருமணம், இதெல்லாம் மக்களுக்கு எரிச்சலை தந்ததால் வேறு வழி இல்லாமல் திமுகவை 96 தேர்தல் காலத்துல வெற்றி பெற வச்சாங்க. மக்கள் எப்போதுமே தெளிவா இருக்கிறாங்க. இப்ப இவங்க அரசு பேருந்துல இலவசம் சொன்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க மகளிர் திட்டத்துல அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, மின்விசிறி கொடுத்தாங்க, பெண் குழந்தைகளுக்கு வந்து மிதிவண்டி கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டாங்களா? இங்க நீங்க திமுக பக்கம் வாங்க, கருணாநிதி வந்து வண்ண தொலைக்காட்சி கொடுத்தாரு. இல்ல, மக்கள் மன்றத்தில் எது சரியானது? இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல 32 ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. அப்படி என்றால் இதற்கு யார் பொறுப்பு? அதிமுக ஆட்சியோட அப்படி நடக்கலையே. 6876 படுகொலைகள் நடந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கலையே. அப்ப என்ன ஆட்சி நிர்வாகம் இங்க நடக்கிறது? வரையறுக்கப்பட்ட எல்லைதான். இப்ப என்னன்னா, இப்போ சமீபத்துல வந்து கம்யூனிஸ்டுடைய கூட்டங்கள் நடக்குது, ஒரு தென் மாவட்டங்கள்ல நடக்குது. அதுல கம்யூனிஸ்டுடைய தலைவர் சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா, சில இடங்கள்ல திமுக அரசை கோட் பண்ணியே பேசுறாரு. தொழிலாளர்களுடைய விரோத நடவடிக்கைகளை தமிழக அரசு கையாண்டு அதுக்கான தீர்மானங்கள்ல கம்யூனிஸ்டே அதை நிறைவேற்றிருக்காங்க. அப்போ இது எப்படி நம்ம பாக்குறது? இப்போ திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு ஒரு ஆளுகிற கட்சிக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு தூரம் போராடியது, விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு தூரம் அதை முன்னெடுத்து சென்றது என்பதை உலகம் அறியும். இன்னைக்கும் சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை நகர்ந்துகிட்டே தான் இருக்கு, அது முடிந்த பாடல. உடனடியாக முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு, 10 மணி நேர வேலை திட்டத்தை கொண்டு வந்தார், 12 மணி நேரம் ஆக்கினாரு. ஏத்துக்கல, கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. உடனடியாக வாபஸ் வாங்கி கொண்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு சொன்னா, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோட்பாடுகளில் ஒன்றான தீண்டாமை வன்கொடுமைகள் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது முதன்மை நோக்கமான கோரிக்கையாக இருக்கு. ஆனால் இதுவரை தீண்டாமையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை இன்னொரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டே சில குறைபாடுகளை சுட்டி காட்டுறாங்க. என்னன்னா, மருத்துவ காப்பீடு, ஓய்வூதியம், இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திமுக தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லைங்கிறத சுட்டி காமிக்கிறாரு. ஆனால் தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், நீங்கள் வெப்சைட்டில் கூட பார்த்துக்கோங்கன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு. இப்போ அண்ணன் தங்கம் தென்னரசு அதிமுகக்காரர், அது தெரியுமில்ல உங்களுக்கு. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அவர் திமுகவில் சும்மா ஏதோ பதவிக்காக ஆசைப்பட்டு இருக்கிறாரு. துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை 29வது உங்கள் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க? இவங்க எல்லாரையும் வந்து அரசுடைமையாக்கும்னு சொன்னீங்க. ஆக்கிட்டீங்களா? எதனால வந்து வெள்ளை மாளிகைக்கு முன்பாக 13 நாள் போராட்டம் நடந்தது? எடுத்துக்காட்டுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்றேன். ஒண்ணு, நீட்டு தேர்வு பிரச்சனையில திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன? இப்ப இன்னொரு ஆதாரத்தை உங்களுக்கு இல்ல, அதை அவர் ஒத்துக்கிட்டாரு, முதல்வரே ஒத்துக்கிட்டாரு, அதை எங்களால் நிறைவேற்றப்பட முடியவில்லைங்கிறத. அப்புறம் அது தோல்வி தானே. அப்புறம் என்ன நீங்க வெற்றி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க படுதோல்வி அடைவது உறுதியாயிருச்சு.
பதற்றமாக இருக்குது உங்களுக்கு. கூட்டணி கட்சியில் இன்னைக்கு அவங்க அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு கேட்குற நிலைமைக்கு இன்னைக்கு. சரி சார், இப்போ இந்த கம்யூனிஸ்ட்டை வந்து ஏற்கனவே எடப்பாடி பிரச்சாரங்களில் கூப்பிட்டாரு, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். திருமாவளவனும் தவறான இடத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு. பாமக எங்களுக்கு வந்துருவாங்க எங்க கூட்டணியில், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு எடப்பாடி பிரச்சாரங்களே சொன்னாரு. அவர் சொன்னதுக்கும் இப்போ இவங்க பேசுறதுக்கும் ஒத்து போகுதா? ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கா? ஒரு செய்தி, இப்போ அதிமுக வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியோ விசிகாவோ ஒன்றும் சேர முடியாது. நீங்கள் வந்து விசிகா எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போகும். இதுதான் தேர்தல் நிலைப்பாடு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைக்கிற தகவல் ரகசியமாக தாவேகாவுடன் பேசி கொண்டிருக்கிறார்கள். யார்? விசிகா எல்லாருமே. அதிமுக பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பேசி கொண்டிருக்கிறது ஒன்று. அதே போல் புரட்சி பாரதம் கட்சி பேசி முடித்தாகிவிட்டது. இது இல்லாமல் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய துணைவியார் வந்து தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி வந்து அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அப்போ வலுவான கூட்டணியை உருவாக்குவதற்கு தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு அதிமுகவோட கூட்டணி தான் சரியானது என்று இந்த தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க. நீங்கள் அண்மையில் இறந்து போன மரியாதைக்குரிய அண்ணன் சாத்தை பாக்கியராசனுடைய கட்சி கூட அதிமுக பக்கம் பேசி கொண்டிருப்பதாக தான் ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா சரியான ஒரு ஒருங்கிணைப்பை எடப்பாடியார் இப்பொழுது வந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ தாவேகா என்ன அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் காயை நகர்த்துதுன்னு சொன்னால், ஆல்ரெடி வந்து தாவேகா வந்து வலுவாக தமிழ்நாட்டில் ஊடுருவி விட்டது. இப்போ அதை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கூட்டணி கட்சிகளில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற வரிசையில் வரும்போது விஜய் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். 2 பேருக்கும் ஒரே கால வயசு, ஒத்த தலைவர்கள். அப்ப 2 பேருமே பேசி முடித்து விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு KS அழகிரி அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா, திமுக கூட்டணி உடைவதில் 100% 200% உறுதியாகி விட்டது. இப்ப காங்கிரஸ் வந்து தாவேகாவோட இணைப்பு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து, ஏன்னா நீங்க கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆப்போசிட் எதிரான காங்கிரஸ் தான். இப்ப தமிழ்நாட்டிலும் அந்த நிலைப்பாடு உருவாக்க பாக்குறாங்க. எப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து தாவேகா பக்கமும் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கேரளாவில் எதிரியாக இருக்கலாம், இங்கே நண்பராக இருக்க முயற்சிக்கிறார்கள் இந்த 2 கட்சியும். ஒன்று, இப்போ இதுல இன்னொன்று இருக்கு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தாவேகா பக்கம் போனா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதிமுக பக்கம் போறதுக்கு பேசிட்டு இருக்கு. நீங்க அதையும் கவனிக்கணும். ஆக தமிழ்நாட்டு அரசியல் சூழலை பொறுத்தவரை இந்த 2 இப்ப யாராவது திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான பேச்சுவார்த்தை எங்கேயாவது தொடங்கியிருக்கிறாங்களா? பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயை ஆதரிக்க நாங்கள் முன் வருகிறோம் சொல்லி அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஏன் திமுகவை ஆதரிக்கலாம்? நீங்க நடத்துகிற பித்தலாட்ட ஆட்சி, நீங்க நடத்துகிற திருட்டு மாடல் ஆட்சி, இதுல 2.0 அதிகாரம் மேட்ரு வந்து திமுகவில் பிளவு ஏற்படுத்தும். நிச்சயமா பிளவுபடுத்தும். நீங்க பாருங்க, இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு. இந்த ஜனவரி வந்து ஒரு புத்துணர்ச்சி மாதமாக புத்தாண்டாக பிறக்க போகிறது. திமுக படுதோல்வி அடைவதற்கான அனைத்து வேலைகளையும் இன்றைக்கு அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க திமுக வந்து நடத்திய இந்த அராஜக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதுதான் கூட்டணி கட்சியினுடைய கொள்கையாகவே இருக்கிறது. அதனுடைய உச்சகட்ட விரும்புறாங்களா? எல்லாரும் அதான் விரும்புறாங்க. நீ பாத்துட்டே இருங்க. நீங்க தலைவர் வேணா ஒன்னா இருக்கலாங்க, தொண்டை ஓட்டு போட்டுருவானுங்கிறீங்களா? விசிகா தொண்டை எவனாலும் திமுக ஓட்டு போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன சார் இப்படி சொல்றீங்க? வாய்ப்பே இல்லை. நீங்க வாய்ப்பே இல்லைங்க. தலைவர்கள் தான் பிணைச்சுக்குவான். தொண்டர் வந்து எந்த காலகட்டத்திலையும் இன்னைக்கு திமுகவுடைய கடைசி கிளைக்கலை செயலால் சாதி வெறியோட இருக்கான். அவனோட போய் நிப்பான விசிகாரன், அவனுக்கு நாற்காலி போட்டு உட்கார வச்சு அழகு பார்ப்பான். தேர்தலை சந்திக்கல, இந்த 26 சந்திக்காம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. அனுபவிச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் இந்த நல்லா கேளுங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் வேற வழி இல்லாம தலைவர் கூட்டணி வச்சாரு திருமாவளவன். நம்ம ஓட்டு போடுவோம்னு போட்டான். இந்த 5 ஆண்டுகள் அவர்களுக்கு நடந்த கொடுமைகள், கொடூரங்கள், அவலங்கள், கேவலங்கள், அவமானங்கள் அது எல்லாமே விசிகா தொண்டன் பார்த்துக்கிட்டே இருக்கான், சகிச்சுக்கிட்டே இருக்கு. நான் இப்ப வேணாலும் விசிகா தொண்டன் உங்களுக்கு போன் போட்டு தரேன், பேசுங்க. திமுக ஓட்டு போட்டுருக்கானு, ஏன் எங்க கொடிக்கம்பத்தை வெட்டினதுக்கான்னு கேட்பான். ஏன் ஆணவ படுகொலை அங்கெங்கே நடத்திட்டு இருக்கிறான், அதுக்கா? ஏன் எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை பார்ப்போம், ஏதாவது ஒரு தொண்டர் பேசுறாரான்னு பார்ப்போம். ஏங்க லைவ்லயே நம்ம அதை செக் பண்ணிடலாமே. கீழ் மட்டத்தில் வந்து திமுக கிளை செயலாளர் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஆதிக்கவாதியாக தான் இருப்பான். இப்போ அவங்க கூட நம்ம விசிகா தொண்டர்கள் இந்த தேர்தலில் வேலை செய்வாங்களா? மாட்டாங்கண்ணா. நம்மளாம் போனா மதிக்க கூட மாட்டாங்க. தலைவர் வந்து எப்படியாப்பட்ட தலைவர், ஒரு தேசிய தலைவரா பார்க்கப்படுறோம். அவரு கடிதத்தை கூட தூக்கி எரிஞ்சிடறாங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்கண்ணா. யார்? அமைச்சர்களை. ஆமா, அமைச்சர்களும் பார்க்க மாட்டாங்க. அடுத்து வந்து தலைவர் கடிதம் கொடுத்தாரு, பள்ளிக்கல்வித்துறையில கொண்டு போயிட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஆனா தலைவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அப்படியே மேல வந்தா போதும் இந்த தம்பியோலாம் நினைக்கிறாரு.
அவங்க சப்போர்ட் கொஞ்சம் கூட இல்லையாண்ணா. தலைவர் நினைக்கிற அளவுக்கு அவங்களும் நினைக்க மாட்டாங்கண்ணா. திமுக எந்த சப்போர்ட்டும் இல்லை இல்ல? ஆஹா, எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கண்ணா. அது அண்ணனுக்கே தெரியும். நாம வேற வழி இல்ல. அதான் இல்லை, கூட்டணி ஒரு வேளை உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்ம அந்த விசிகாவுடைய இது? கூட்டணி உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா தலைவர் வெளியில வந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏடிஎம்கே பக்கம் போகிறது நல்லா இருக்குமா இல்லை தாவேகா பக்கம் வந்தால் நல்லா இருக்குமா? ஏடிஎம்கே பக்கம் போறதை விட தாவேகா பக்கமே போகலாம். இதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கடைசி மட்ட தொண்டனுடைய கணக்கீடு. திமுக மீது அவ்வளவு வெறுப்பா இருந்துகிட்டு இருக்கான். எப்படா தலைவர் வெளியேறுவார்? ஆடியெல்லாம் கேட்கிறப்ப உண்மையிலுமே நடந்துரும் போல தோணுது. இல்ல, தலைவருக்கு அவரே சொல்றாரு பாருங்க, தலைவருக்கு இதெல்லாம் தெரியும், அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேறு வழி இல்லாம தான் நிக்கிறமே ஒழிய, அதே நேரத்துல கட்சி வெளியில வருது, அது தாவேகாவுடன் கூட்டணி சேர்ந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கிற ஒரு செய்தியை இவருடைய மன ஓட்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அதிமுகவில் ஏற்கனவே விசிகா கூட்டணி சேர்ந்திருக்கிறது, வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள், தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தேர்தலை நான் சொன்னது உறுதியாயிடுச்சா? போட்டி யாரா இருக்கு அப்படின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் மட்டும்தான் போட்டியை ஒழிய, மூன்றாவது இடத்துக்கு யாருக்கு போட்டின்னு சொன்னா திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டி. அப்ப திமுக சொல்ற மாதிரி தொடர் வெற்றியை ருசிக்க மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. நீங்க வரலாறே சொல்லுதே, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 10 ஆண்டுகள் அதிமுக ஆண்டிருக்கு, 2 முறை. ஒன்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார்கள், அடுத்து ஜெயலலிதா அவர்கள் ஆண்டார்கள். நீங்க எத்தனை தடவை ஆண்டிய? 10 முறை. உங்க அப்பா கருணாநிதி இத்தனை வருஷம் அரசியல் வரலாற்றுல 10 வருஷம் ஆளலையே, தமிழ்நாட்டை ஆள முடியலையே, மக்கள் உங்களை விடலையே, இப்ப மட்டும் எப்படி விடுவாங்க உங்களை? ஏன் நீங்க நல்லாட்சி நடத்திருக்கிறீங்களா? காட்டாட்சி தற்பார் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டுல. கேடுகட்ட ஆட்சி நடந்து. திமுக கூட்டணியில பிளவு நிச்சயம்ங்கிறீங்க. 2000 நான் ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் நான் சொன்னேன், பிளவு வரும்னு சொன்னேன். இப்ப இன்னும் 6 மாசம் இருக்கு, பொறுத்துருங்க. ஜனவரி மாதம் நல்ல தகவல், தமிழ்நாட்டிற்கு ஒரு விடியல் நேரம் தொடங்குகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2026 குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்பதை எழுதி வச்சுக்கணும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தேவைங்க. நன்றி சார். நன்றி.